Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Love Me If You Dare. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்னு ப்ரோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Love Me If You Dare 2024ல தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில ஆஷிஷ், வைஷ்ணவின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி பேபியோட பார்ட் 2 ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல சயின்டிபிக்கலா கிரியேட்டிவிட்டியோட ஃபேண்டசி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத டைரக்டர் யோசிச்சு கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா யூடியூபரா இருக்காரு, பேயவே காதலிக்கிறாரு. ஒரு மர்டர் நடந்த பில்டிங்ல போயிட்டு அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயத்த வீடியோ எடுத்து போர்ட்ரேட் பண்ணலான்னு போனவரோட வாழ்க்கையில பேரல் ஆஃப் சம்பவம் என்ன நடக்குது, ஹீரோயின் எப்படி வந்தாரு, யாரை பார்த்து லவ் பண்ணி ஹீரோ ஏமாந்து போனாரு, அண்ட் பாஸ்ட் லைஃப்ல யாரு சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, அந்த குழந்தைக்கு என்னாச்சுங்கிற கதை ஆஃப் நரேஷன்ல பிரசன்ட்ல ஹீரோ ஒரு மர்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்னன்னு கண்டுபிடிக்க போகும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத காதல் காமெடியோட கலந்து சொல்லி இருக்கக்கூடிய ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் லவ் மீ இஃப் யூ டேர். இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸை டீசென்ட்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமான ஒரு சம்பவமா இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் டிராமா யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ரீல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிங்கிள் பசங்களுக்கு எல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்காம கோஸ்ட் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு காமெடி ரீல பார்த்திருப்போம். அதை படமா எடுத்தா எப்படி இருக்குங்கிறத இவர் காமிச்சிருக்காரு. ஸ்கிரீன் பிளே நரேஷன்ல நிறைய விஷயத்தை எக்ஸாகரேட் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஹாரர் த்ரில்லர், சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லி நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காரு. பட் நேச்சுரலா சொல்லணும்னா இது எதுவுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா, எமோஷனலா, கனெக்டபிளா, ரியாலிட்டியோட ரொமான்டிக்கா இல்லாம போயிடுச்சுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு பாலிவுட் காமெடி ஃபேண்டசி டிராமா பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. கமர்ஷியல் மசாலா ஸ்டைல்ல நிறைய விஷயம் ஓவர் டோஸ் ஆனதுனால எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. டெக்னிக்கலா நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி லவ் டிராமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராபேக்ஸை தாண்டி இப்போ பிரசன்ட்ல ஜென்சி ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அந்த ட்ரையாங்குலர் லவ் டிராமாவை திரும்ப இங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பேபி மூவியோட சீக்வல நிறைய இடத்துல டீஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயத்தை சீன்ஸா கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ஓகேவா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய ஹை அண்ட் வா மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. வாட்சபிளா டீசென்டான செகண்ட் ஹாஃப் இருக்கிறதுனால கிளைமேக்ஸோட நீட்டா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். நான் லீனியர் கிளை கொடுத்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கிறதுனால பாப்பீங்கன்னு தான் சஜஸ்ட் பண்றேன். இந்த லவ் மீ இஃப் யூ டேர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிமோட் பேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.